நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிப்போம். 145 சங்கீதம் 14 வசனத்திலே, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. யோபு 4 அதிகாரம் 4 வசனத்திலே, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஹல்லேலூயா. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. இந்த இரவு நேரம் ஒருவேளை நான் விழுந்துட்டேன், என்னை யாரு தூக்கி எடுப்பா? கர்த்தர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுந்து போன நிலைமையில நான் இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி கேட்கிறேன் அப்படின்னா கர்த்தர் தூக்கி விடுவார். நம்மளை தாங்கி தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும், யாரா இருந்தாலும் யாவரையும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஒருவேளை என்னைய கர்த்தர் தூக்கி எடுப்பாரா? கர்த்தர் தூக்கி எடுப்பார். எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. ஒரு மனுஷன் விழுந்துட்டான்ப்பா, அவனை முதல்ல எழுப்பி விடணும். எந்திரி. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. அப்போ அதை யாரை செய்ய முடியும்? நம்மளை உருவாக்கின தேவன் தான் செய்ய முடியும். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஏன் ஒரு மனுஷன் விழுந்து போயிட்டான்? முழங்காலில் தெம்பில்ல விழுந்துட்டான், காலில் தெம்பில்ல விழுந்துட்டான், சத்துவம் இல்லை விழுந்துட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். மறுபடியும் விழுந்து போகாத அளவுக்கு பலப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. ஒருவேளை நான் விழுந்துட்டேன் அப்படின்னா உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அப்போ அந்த இரவு நேரத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை தொடும்போது நம்ம எந்த சூழ்நிலையில விழுந்து போயிருக்கிறோமோ அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார், மறுபடியும் பலப்படுத்துவார், நிற்க பண்ணுவார். தாங்கி தான் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அதனால எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமையில கூட இருக்கலாம். ஏன்னா சில வேளையில ஒரு மனுஷன் எப்படி புலம்புறான்னு சொல்லி பார்க்கும்போது, நீ ஏமாத்திட்டான்னு சொல்லி தான் புலம்புறாங்க. நம்பி நம்பி போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நீ ஏமாத்திட்டான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணீர் வடிப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அதனால் இரவு நேரத்திலே இந்த 2 வேத வசனமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது மனுஷனுக்கு தெரியாது, நம்மளை உருவாக்கின தேவனுக்கு தெரியும். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுப்பார். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். என் குடும்பத்தில் எப்படி இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, வேலைக்கு போகிற இடத்துல எப்படி இருக்குது, வியாபாரத்தில் எப்படி இருக்குது, பணி செய்கிற இடத்துல எப்படி இருக்குது, தேவனோட சமூகத்தில் தாழ்த்தினா போதும். ஒருவேளை படிக்கும்போது, இல்லை வேலை செய்கிற இடத்துல, காலேஜ், எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் விழுந்து போன சூழ்நிலை இருக்கோ, இந்த இரவு நேரத்தில் மறுபடியும் தூக்கி எடுக்கிறார். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. கர்த்தர் மறுபடியும் நிற்க பண்ணுகிறார். அதனால் இரவு நேரம் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். பலப்படுத்தினீர்னா முடிஞ்சிட்டு. நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அது தேவனுக்கு தெரியும். மறுபடியும் பலப்படுத்தினீர். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்மளை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீங்களாப்பா.
உமக்கு பிரியமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பகுதி இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இந்த இரவு நேரத்திலே இதயத்துக்குள்ளே என்ன பாரத்தோடு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரித்து கர்த்தர் மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி, உங்களுடைய வல்லமையால் நிரப்பி, பரிசுத்தாவியால் நிரப்பி, அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி, ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பி, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்பி, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம், எந்தெந்த காரியத்தில் விழுந்து போய் எடுக்கிறாங்களோ எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க, தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்க. கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ குறைகள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் இணைத்து வைங்க. சரீரத்தை பலவீனத்தோடு எந்த வியாதினால கஷ்டப்படுறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. நம்முடைய தலைமுறை கரத்தினால சுகமானில் என்று பேசும்படி உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து குணமாக்கித்தாங்க. கர்த்தரோட நாம மகிமையுடட்டும். பரிபூர்ணமா ஜீவனை கட்டணும், தீர்காயுசை கட்டணும். உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரம வைத்தியர் இறங்கி வாங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தரணும். இரவு நேரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். இரவு நேரத்திலே கர்த்தர் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தர் பிரியமானபடி வாழணும். வேதத்தை அதிகமாக தியானிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ ஞானத்தில் தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னுமாக நிறைய கடன் இருக்குப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் அடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோட தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமா தேவதுரை பாட்டுக்கு எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் இரவு நேரத்தில் சகலமான பாதுகாப்பு தந்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த பாவ அடிமையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த அடிமையில் இருக்கிறாங்களோ அந்த அடிமையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. எந்த ஒரு அடிமையிலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வாங்கப்பா. நீங்கள் வந்தால் மட்டும்தான்ப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாவி கொண்டு ராஜா கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு கர்த்தர் வேலை அடைங்க. அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் அருளி அப்போ மினிஸ் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிகால வேளையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 944-250-4351 என்ற நம்பத்தில் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.